Hi friends, welcome to Rakya Kutti Mini Kitchen. நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்? சிக்கன் 65 பார்க்க போறோம். போன வீடியோல சிக்கன் 65 ஃபுட் சேலஞ்ச் வெச்சப்ப எப்படி சிக்கன் 65 செய்யறது அப்படினு ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன் அப்படினு அவங்க கிட்ட சொல்லி இருந்தேன். அந்த வீடியோ தான் இது. இது எங்க ஊர் ரொம்ப ஃபேமஸ். இது எப்படி செய்யணும்ங்கற சீக்ரெட்டை நான் உங்களுக்கு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முக்கியமான விஷயம், என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கிவ்அவே வீடியோ போட போகிறேன். அதில் நிறைய கிஃப்ட்ஸும் சர்ப்ரைஸும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க சிக்கன் 65க்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு வாங்க பார்க்கலாம். சிக்கன், கருவேப்பிலை, உப்பு, எண்ணெய், தண்ணி, காஷ்மீரி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சீக்ரெட் சிக்கன் மசாலா. வாங்க சிக்கன் 65 இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்குள்ள நம்ம சிக்கனை போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். வாங்க இப்போ சிக்கனை எப்படி மேரினேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இப்போ உப்பு போட்டுக்கலாம். இப்போ சீக்கிரம் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து வச்சாச்சு. நம்ம இதில் மூடி போட்டு இதை ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம அது ஊறுறதுக்குள்ள இதில் நம்ம எண்ணெய் காய வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் காயிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலையை போட்டு இதை கலந்துக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது இப்போ நல்லா வேகணும். இது வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ மீதி இருக்கிற எல்லா சிக்கனையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்மளோட சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். கூட நீங்கள் வெங்காயத்தை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதோட இதில் பெப்பர் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எனக்கு பெப்பர் பிடிக்காது, அதனால நான் பெப்பர் சேர்க்கல.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட என்னோட வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது தனியாக யாரும் செய்யாதீங்க. உங்கள் அம்மாவை ஹெல்ப்புக்கு கூட வச்சுக்கோங்க. எனக்கும் எங்கள் அம்மா ஹெல்ப் பண்ணாங்க, அதனால தான் இது என்னால் பாதுகாப்பாக முடிஞ்சது. அப்புறம் என்னோட ஃபுட் சேலஞ்ச் வீடியோவை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க்கை கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க மறக்காமல் அதில் போய் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.